அனைவருக்கும் வணக்கம். ஓம் முருகா சரணம். நாம் இன்று இந்த பதிவில் பார்க்க போவது வெள்ளிக்கிழமை அன்று ஏற்றக்கூடிய உப்பு தீபம் பற்றி. உப்பு தீபம் ஏற்றுவதின் பயன்களும் எவ்வாறு ஏற்ற வேண்டும் என்பது பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். அவ்வாறு அவர்கள் தன் பிரச்சனையை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்று எண்ணி யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி தங்கள் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய வெள்ளிக்கிழமை அன்று நாம் உப்பு தீபம் ஏற்றுவதனால் எல்லா பிரச்சனைகளும் தீரும், அனைத்து பிரச்சனைகளையும் சரியாகி சகல செல்வங்களையும் பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படையாக இருப்பது பணத்தேவை. அந்த பணத்தேவையும் இந்த உப்பு தீபம் சரி செய்யும். நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரும். நாம் தினமும் பூஜை வழிபாடு செய்வதால் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் தீர்ந்து பணவரவு மன நிம்மதியும் கிடைக்கும். அவ்வாறு தான் இந்த உப்பு தீபமும். சிலருக்கு இந்த உப்பு தீபத்தை வீட்டில் ஏற்றலாமா என்று சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகத்தை இப்போது தீர்க்கலாம். உப்பு தீபம் வீட்டில் தாராளமாக ஏற்றலாம். ஏனெனில் உப்பு என்பது மகாலட்சுமியின் விஸ்வரூபம் என்று கூறுவார்கள். அவ்வாறு புனிதத்தன்மை வாய்ந்த உப்பினை பெருமைப்படுத்துவதற்காக ஏற்றப்படும் தீபமே இந்த உப்பு தீபம். பொதுவாக உப்பிற்கு கெட்ட ஆற்றலை நம் வீட்டிலிருந்து வெளியேற்றும் சக்தி அதிகமாகவே உள்ளது. இதனால் நம் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் விலகி நமது பிரச்சனைகளையும் குறையும் மற்றும் நமக்கு பணவரவும் அதிகரிக்கும். நாம் இந்த உப்பு தீபத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து ஏற்றி வருவதால் நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் மற்றும் பணவரவு மன நிம்மதி, நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைப்பால் அந்த மகாலட்சுமி தாயார். எனவே நாம் தொடர்ந்து இந்த தீபத்தை ஏற்றலாம். இப்போது இந்த உப்பு தீபத்தை எவ்வாறு ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். உப்பு தீபம் ஏற்ற தேவையான பொருட்கள் என்னவென்றால் ஒரு பெரிய தாம்பூலத்தட்டு, ஒரு பெரிய அகல் விளக்கு மற்றும் இரு சிறிய அகல் விளக்குகள். முதலில் ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்துக்கொண்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கொள்ள வேண்டும். பின்னர் பெரிய அகல் விளக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அகல் விளக்கு முகம் இல்லாதமாறு பார்த்து வாங்கி கொள்ள வேண்டும். வட்ட வடிவில் இருக்குமாறு பார்த்து வாங்க வேண்டும். பிறகு அந்த அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கொண்டு அது முழுவதும் கல்லுப்பு வைத்து நிறைத்து கொள்ள வேண்டும். பின்னர் 2 சிறிய அகல் விளக்குகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவற்றிற்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கொண்டு ஒரு அகல் விளக்கில் சிறிதளவு பச்சரிசியை மஞ்சள் கலந்து சேர்த்து கொள்ள வேண்டும். அதனை அந்த உப்பு வைத்துள்ள விளக்கினை மீது வைத்துவிட வேண்டும். மற்றொரு விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அதனை அந்த சிறிய அகல் விளக்கின் மீது வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை பூஜை அறையில் வைத்து நமது குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். எனக்கு இருக்கும் பண கஷ்டங்கள் தீர்ந்து கடன்கள் அடைந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சமாக இருப்பதால் இந்த உப்பு தீபத்தை நாம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அன்று ஏற்றி வருவதால் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். இந்த தீபத்தை நமது வீட்டில் ஏற்றி வருவதால் மகாலட்சுமியின் அருளால் நமக்கு பண கஷ்டம் தீர்ந்து ஐஸ்வர்யம் உண்டாகும். மேலும் வெள்ளிக்கிழமையில் உப்பு தீபம் ஏற்றுவது மகாலட்சுமியின் அருளை பெறலாம் என்பது ஐதீக நம்பிக்கை. மேலும் நமது வீட்டில் உள்ள தீய சக்திகள் அனைத்தும் விலகி நேர்மன எண்ணங்கள் பெருகும் என்று ஐதீக நம்பிக்கை உண்டு. வீட்டில் இருக்கும் உஷ்ணம் போன்ற பிரச்சனைகள் தணிந்து குளிர்ச்சியுறும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த தீபத்தை நாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம் அல்லது மாலை நேரத்தில் 5:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள் ஏற்றலாம். இந்த தீபத்தில் நல்லெண்ணெய்க்கு பதில் பசு நெய்யில் தீபம் ஏற்றினால் நமக்கு மோட்சம் கிடைக்கும், பாவங்கள் தீரும் மற்றும் மகாலட்சுமி அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இந்த தீபத்தை வெள்ளிக்கிழமை அன்று ஏற்ற முடியாதவர்கள் மாதம் வரும் பௌர்ணமி அன்றும் இந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு அதற்கு முன்பாக சிறிது நைவேத்தியம் வைத்து வணங்குவது மிகவும் சிறப்பு. இந்த தீபம் ஏற்றுவதில் உள்ளது என்னவென்றால் முக்கியமானது என்னவென்றால் நாம் மிகுந்த நம்பிக்கையுடனும் மனதார மகாலட்சுமியை வணங்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு நாம் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும். முழு நம்பிக்கையோடு மகாலட்சுமி தேவியை வழிபடுவதன் மூலம் நம் வீட்டில் மகிழ்ச்சி நிரந்தரமாக தங்கி நாமும் வாழ்வில் வெற்றி பெறலாம். உப்பு தீபம் ஏற்றிய பிறகு அந்த உப்பையும் பச்சரிசியையும் நாம் கால்படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும். அவ்வாறு இல்லாதவர்கள் சிங்கில் போட்டுவிட்டு நீர் திறந்துவிட வேண்டும்.
இவ்வாறு நீங்களும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உப்பு தீபம் ஏற்றி உங்கள் வாழ்வில் மகாலட்சுமியின் அருளை பெறலாம். நன்றி.